நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன்பே வாலெட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபோன்பே வாலெட் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபோன்பே வாலெட் அப்படின்றது நான் கிளிக் வந்து பண்றேன். இப்போ இந்த ஃபோன்பே வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மணியை டாப் அப் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய ஃபோன்பே வாலெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 30 ரூபா வச்சிருக்கேன். இது போல நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்பே வாலெட்ல பேலன்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. இந்த பேலன்ஸை நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்க்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஃபோன்பே வாலெட்ல பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து நீங்க பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்காகவோ ரீசார்ஜ் பண்றதுக்காகவோ இது போல விஷயத்துக்கு தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே வாலெட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்பே வாலெட்ல இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸை நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரே வழி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே வாலெட்டை நீங்க வந்து க்ளோஸ் வந்து பண்ணணும், டெலீட் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்பே வாலெட்டை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல திரும்ப வந்து உங்களுடைய ஃபோன்பே வாலெட்டை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, எனக்கு வந்து என்னுடைய ஃபோன்பே வாலெட் வந்து எனக்கு வந்து வேண்டாம். என்னுடைய ஃபோன்பே வாலெட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும் போதும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த பேஜை விட்டு பேக் வந்துட்ட பிறகு ஃபோன்பேவோட ஹோம் பேஜில் இருக்கு. ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல ரைட் சைடில் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஹெல்ப் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஹெல்ப்ல நீட் ஹெல்ப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கு. ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பேமெண்ட் மெத்தட்ஸ், இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க வாலெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வாலெட்ஸ்னு சொல்லிட்டு இந்த வாலெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாலெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ரீஆக்டிவேட்டிங் க்ளோசிங் ஃபோன்பே வாலெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா how do I close my phonepay wallet சொல்லிட்டு இருக்கு பாருங்க. how do I close my phonepay wallet அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கிளிக் வந்து பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். how do I close my phonepay wallet சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல க்ளோஸ் வாலெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுடைய வாலெட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து நமக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு. இதுல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து வித்ரா பண்ண போறீங்க. அதனால ரெண்டாவது இருக்கக்கூடிய வித்ரா வாலெட் பேலன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. வித்ரா வாலெட் பேலன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து கன்ஃபார்ம் அண்ட் டீஆக்டிவேட் வாலெட் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டீஆக்டிவேட் வாலெட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த டீஆக்டிவேட் வாலெட் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணுங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். டீஆக்டிவேட் வாலெட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து இருக்கு பாருங்க எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய வாலெட் வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். டீஆக்டிவேட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு இப்போ உங்களுடைய வாலெட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சக்சஸ்ஃபுல்லா. இப்போ நீங்க உங்களுடைய ஃபோன்பே வாலெட்டை வித்ரா கொடுத்து டீஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வாலெட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகியிருக்கும். நம்ம வந்து இப்படி தான் ஃபோன்பே வாலெட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இப்போ நீங்க உங்களுடைய ஃபோன்பே வாலெட்டை டீஆக்டிவேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க திரும்ப ஃபோன்பே வாலெட்டை ஓபன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி தான் அந்த பேஜ் வந்து இருக்கும். இதுல வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபோன்பே வாலெட்ல இருந்து மணியை பேங்க் அக்கௌண்ட்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.